அப்போது உன் கணவன் ராமனுக்கு 5 அல்லது 6 வயது இருக்கலாம். சின்ன பையன். என் முதுகு எப்போதும் கூனித்தானே இருக்கும். நான் கையில் கம்பு வைத்துக்கொண்டு நடப்பேன். ராமனும் அவனுடைய நண்பர்களும் விளையாடி கொண்டிருந்தார்கள். கையில் கம்போடு அவர்கள் முன்னால் நான் நடந்து செல்கிற போது எல்லோரும் என்னை கூனி கூனி என்று கேலி செய்தார்கள். கேலி செய்தவர்கள் மத்தியில் ராமன் சும்மா இராமல் ஒரு களிமண் உருண்டையை அம்பில் வைத்து என் முதுகில் எறிந்தான். அந்த களிமண் உருண்டை பட்டதும் என் உடல் வலித்தது. என்னை இப்படி பலர் அறிய அவமானப்படுத்தினாய் அல்லவா? நான் கூனி என்பதை சுட்டிக்காட்டத்தானே நீ இப்படி செய்தாய் என்று மனதில் கருவினேன். ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தேன். ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்ற செய்தி வந்தபோது என் மனத்தின் உள்ளே இருந்த அந்த வஞ்சினம் வெளியே வந்தது. கைகை என் மனதை என்னால் மாற்ற முடியும் என்று நான் நம்பினேன். நான் பெற்று வளர்த்தவள் அவள். நான் அவளுடைய வளர்ப்பு தாய். நான் சொன்னதையெல்லாம் அவள் கேட்பாள். அவள் மனதை மெல்ல மெல்ல மாற்றினேன். தசரதரிடம் 2 வரங்களை கேட்கச் சொன்னேன். அவள் கேட்டாள். அதன்படி ராமன் கானகம் செல்ல நேர்ந்தது. நீயே விரும்பி ராமனுடன் சென்றாய், லக்ஷ்மணனும் சென்றான். நான் செய்தது தவறுதான். சின்ன பிள்ளைகள் விளையாட்டாக செய்கிற செயலை மனத்தில் பெரிய விஷயமாக நினைத்து வஞ்சினம் கொண்டு பழிவாங்குவது தவறு என்பதை இப்போது நான் உணர்கிறேன். என்னை மன்னித்து விடு என்று மந்தரை சொன்னாள்.